friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான மாம்பழம் ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம வந்து ஜெலட்டினோ அகரோ பயன்படுத்த போறது கிடையாது. இருந்தாலுமே அதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளவு நல்ல சாஃப்ட்டா சூப்பரா ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு மாம்பழம் சீசன்ல இருக்கும். அதனால இது பண்றதுக்கு கரெக்ட்டான டைம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்கணும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். கூடவே ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல நம்ம ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறணும், அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம மாம்பழத்தை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து நல்லா பழுத்ததுல பெரிய சைஸ் மாம்பழத்துல 2 எடுத்துர்க்கேன். நல்லா இனிப்பான மாம்பழமா எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது 1 கப் பல்ப் இருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்கறதுனால ஓகே தான். நான் வந்து ஒரு வடிகட்டி வச்சிருக்கேன். நம்ம வந்து எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதே இதில் நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 கப் மாம்பழ சாருக்கு நமக்கு வந்து 1/4 கப் ஜவ்வரிசி சரியாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ மாம்பழம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சுட்டு இந்த இது நமக்கு தேவையான எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை விட ரொம்ப இனிப்பான மாம்பழம்னா நமக்கு வந்து 1/2 கப்பே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சூடு பண்ண நல்லா கெட்டியாக வரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கிளாஸியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அந்த ஓரங்கள்லாம் சேர்ந்து வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கும்போது தான் கரெக்டான பதத்தில் வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு 14 நிமிஷம் போல் ஆச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விடுறப்பவே நமக்கு தெரியும் நல்லா கெட்டியாக திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ளே மாற்றிட்டு அதை வந்து அப்படியே லெவல் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோன்னா சரியாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆறி நல்லா செட் ஆகியிருக்கு. அப்படியே அந்த ஓரங்கள் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கட்டிங் போர்டில் மாற்றிட்டு நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். அப்போ தானே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். அது அப்படியே கட் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஷைன் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம அப்படியே வைக்கிறதுனால ஓகே தான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரையில் நம்ம வந்து கோட் பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன கோட்டிங் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மாம்பழ ஜெல்லி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான மாம்பழம் ஜெல்லி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.